10 லட்சம் கொடுத்து பணத்தை கேட்டு இது போன்ற தாலுகா ஆபீஸ்ல வாங்குறாங்க. அவர் பயந்துக்கிட்டு ஒண்ணுமே இல்லை, அந்த பேப்பர்ல இருந்து இந்த பேப்பர்ல மாத்தி எழுதுவதற்கு உங்க பேர் விட்டு போச்சு, உங்க இடம் கிடையாது அப்படின்னு சொல்லி மிரட்டுகிறார்கள். இது போன்ற செயலெல்லாம் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். நீங்கள் யாரும் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். எடப்பாடி அண்ணன் பாதுகாப்பாக இருப்பாரு. பகுதி கழக செயலாளரோ மாவட்ட கழக செயலாளர் உங்களுக்கு எப்பொழுதும் உறுதுணையாக இருப்போம். நீங்கள் எதற்கும் பயப்படாமல் தேர்தல் களப்பணியை சிறப்பாக ஆட்ட வேண்டும். கொட்டிவாக்கம் எப்பொழுதும் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மாவுடைய கோட்டையாக மட்டும்தான் இருந்திருக்கிறது. இப்பொழுது பதவியோ ஏதோ ஒரு மனக்கசப்பு இருந்தால் கண்டிப்பாக அதை மறந்து விடுங்கள். இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களிடத்திலே சொல்லி இருக்கிறேன். நீங்கள் எல்லாருக்கும் பதவி வேண்டும் என்றுதான் இதை பிரிச்சு கொடுத்துருக்காங்க. இப்ப கொட்டிவாக்கத்துக்கு ஒரு வட்ட செயலாளர் இருந்தார், இப்ப 2 வட்ட செயலாளர் கூட ஒரு பகுதி செயலாளர். அது அண்ணன் போட்டிருக்கிறாருன்னா அப்ப அந்த கொட்டிவாக்கத்துக்கு எவ்வளவு ஒரு பெருமை இருக்கும். நீங்கள் யோசித்து பாருங்கள். திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர் இங்க இல்ல, அவரு பாலவாரத்துல இருந்து இங்க நின்று இருக்கிறாரு. அதனால அவருக்கு இந்த பகுதியினுடைய மொத்த நிலவரம் மொத்த பிரச்சனை அவருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்ப இதே கொட்டிவாக்கத்துல கிருஷ்ணமூர்த்தியை நீங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தால், இல்ல இந்த பொதுமக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு இருந்தால், சரிவர அவங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் கரெக்டாக இருந்திருந்தால் இந்த கொட்டிவாக்கம் கண்டிப்பாக நல்ல ஒரு சீர்பட்டு மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளும் மக்களுக்கு தேவையான தேவைகளை செய்து தந்த ஒரு கவுன்சிலராக கிருஷ்ணமூர்த்தி விளங்கியிருப்பார். அதை செய்ய தவறிவிட்டார். இருந்தாலும் வருகின்ற 2026ஆம் ஆண்டு இங்க பொது தேர்தல் வருது. சோழிங்கநல்லூர் சட்டமன்றத்திற்கு கழகத்தால் அறிவிக்கப்பட்ட யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி பெறுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும். ஒவ்வொரு பூத்தில் பாகத்தில் ஏற்கனவே 9 பேர் போட்டிருக்கிறோம். இப்ப வட்டத்தில் ஒருத்தர் போட போறோம், பகுதியில் ஒருத்தர் போட போறோம், அணியில ஒருத்தர் போட போறோம். இது போன்றவெல்லாம் போட்டா ஒரு 10-15 பேருக்கு மேல் 20 பேருக்கு ஒரு பாகத்துல வரும். ஒரு பாகத்துல அந்த 20 பேரை வைத்து 1200 வாக்குகள் இருக்கும், 1000 வாக்குகள் இருக்கும். அந்த வாக்குகளை நீங்கள் இப்பொழுது நம்ம பகுதி கழக செயலாளர் இடத்திலே வட்டக்கழக செயலாளர் இடத்திலே வாக்காளர் பட்டியலை சரிபார்க்க வேண்டும். உங்களுக்கு எல்லாருக்கும் வாக்குகள் இருக்கிறதா என்று சரிபார்க்க வேண்டும். வாக்கு இல்லை, அந்த வாக்காளர் பட்டியலில் இல்லை என்றவர் கை தூக்க வேண்டும். யாராவது வாக்காளர் பட்டியலில் இல்லை என்று யாராவது இருக்குதா? நம்மளுக்கு யாருக்கு எல்லாருக்கும் வாக்காளர் பட்டியல் இருக்குது. இல்லை என்று இருந்தால் வட்டக்கழக செயலாளரும் பகுதி கழக செயலாளரும் அவர்களை உடனடியாக ஆன்லைன்ல சேர்க்க வேண்டும். நீங்க ஆன்லைன்ல சேர்த்தா உடனடியாக